நிறைய பேர் சொல்றாங்க நீங்க எதுக்கு ராவணன் பாராட்டுறீங்க, பாராட்டுற அளவுக்கு அவன் என்ன பண்ணிட்டான், அவன் பெரிய ஸ்டாரா? தப்புங்க, அப்படி சொல்லாதீங்க. பெரிய ஸ்டார்னா நீங்க யார சொல்றீங்க? சினிமால நடிச்சா தான் பெரிய ஸ்டாரா? இன்னைக்கு என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆனா ராவணன் 4 பேருக்கு தெரியுதே, அப்ப அவன் கண்டிப்பா பெரிய ஸ்டார் தான். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மாசத்திற்கு எத்தனையோ திரைப்படங்கள் வெளியாகுதுங்க. இன்னும் எத்தனையோ திரைப்படங்கள் வெளியாவதற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா தியேட்டர் கிடைக்கும், நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிட மாட்டோம் அப்படின்னு பல இயக்குனர்கள், ப்ரொடியூசர்கள் வெயிட் பண்றாங்க. ஏன்? புதுமுகங்கள் எல்லாரும் அதுல சாதிக்கிறது இல்ல. இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா இன்ட்ரெஸ்ட்டுக்கு படத்தை எடுத்து நம்ம வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு படத்தை எடுக்கிறாங்க. ஐயோ பாவம், அந்த படத்தெல்லாம் யார் போய் பார்க்க போறா? ஃப்ரீ டைம்ல யாராவது போய் அந்த தியேட்டர்ல உட்கார்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆகி போகுது. இப்படிலாம் இருக்கக்கூடாது. மேல ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா தூக்கி விடுறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா சினி இண்டஸ்ட்ரியில எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாரையும் நீங்க புறக்கி எடுத்து பாருங்க, அதிகபட்சம் அவங்க வெளி மாநிலத்துக்காரங்களா தான் இருப்பாங்க. மலையாளத்துல உள்ள ஹீரோயின் எங்க போட்டு படம் எடுக்கிறாங்க, தெலுங்குல உள்ள ஹீரோவை எங்க போட்டு படம் எடுக்கிறாங்க. நான் தெரியாம கேட்கிறேன், நம்ம தமிழ் பசங்க இல்லையா, நம்ம தமிழ் பொண்ணுங்க இல்லையா, அவங்களெல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியலையா? அப்படியே விட்டாலும் கூட வாரிசு பெரிய இயக்குனர்கள், ப்ரொடியூசர்கள், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸோடைய குழந்தைகளை கூட்டிட்டு வந்து அவங்களுடைய வாரிசுகளை கூட்டிட்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க. ஸோ முன்ன வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வழி கொடுங்க. அதற்கு இன்னைக்கு சோசியல் மீடியா ஒரு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுது எல்லாத்துக்குமே. அழகா இருக்கட்டும், பர்சனாலிட்டியா இருக்கட்டும், எதுவுமே முக்கியம் இல்லை, திறமை மட்டுமே போதும். பைத்தியக்கார மாதிரி பண்ணா கூட அவன் பெரிய ஃபேமஸ் ஆயிடலாம். கூமாப்பட்டி தங்கப்பாண்டியை பத்திலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் நம்ம உரங்கப்பட்டி ராவணனும் இன்னைக்கு மேல வந்துட்டார் இல்லையா, அதை நீங்க பாராட்டணும். அப்படிதான் நான் பாக்குறேன், சரிங்களா? அந்த கண்ணோட்டத்துல பாருங்க. ஐயா இவங்க யாரு, இவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அப்படி பார்க்காதீங்கப்பா, அப்படி பார்க்கவே பார்க்காதீங்க.